ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலே 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட டெய்லி ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து ஃபஸ்ட்டு. இன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா, நான் வந்து நாளைக்கு வந்து அந்த வீடியோவில் சரி பண்ணிக்கிறேன். நான் இப்போ தான் புதுசு, நான் எதை வந்து கட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கரெக்டாக எடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். எப்போவுமே வந்து நான் 6 to 6:30 தான் எந்திப்பேன். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு 1/2 hour முன்னாடியே ஒரு 5:30 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு நான் காலையில் விளக்கு பொருத்திட்டு மற்ற எல்லா வேலையும் முடிச்சுட்டு கரெக்டாக 10 மணிக்கு மிஷினில் உட்கார மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அன்றைக்கி வந்து ஆடி 1, அதனால் சாமி கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா வீட்டில் கிச்சன் வேலையுமே வந்து எல்லாமே முடிச்சாச்சு. நான் எந்த வேலையும் பெண்டிங் வச்சுட்டு மிஷின்கிட்ட போக மாட்டேன். பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது எல்லாமே முடிச்சுட்டு கரெக்டாக வந்து 10 மணிக்கு மிஷினில் உட்கார மாதிரி பிளான் பண்ணேன். எப்போவுமே போகிறது 9:30க்கு மேக்ஸிமம் வந்து போயிடுவேன். இன்றைக்கி வந்து வீடியோ எடுத்துகிட்டே பண்ணதுனால எனக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து தைக்கணும்னு எடுத்து வச்சிருக்கிறது 2 சுடிதாரும் 2 ப்ளவுஸும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாம் தான் தைக்க வேண்டியது இருக்குது. நான் அதையுமே வந்து டேபிள் மேலே எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அதுக்குள்ளே நூல் எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சு. மிஷினும் ஆன் பண்ணியாச்சு. இதை வந்து கஸ்டமர்கிட்ட 1 மணிக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது. மணி 10. நான் ஒரு மணிக்குள்ளே 12:30க்குள்ளே முடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சிருக்கேன். வீட்டில் வந்து மற்ற எல்லா வேலையுமே முடிச்சுட்டா, நான் எப்போவுமே வந்து வீட்டில் எந்த வேலையும் முடிக்காமல் நான் எந்த வேலையும் பார்க்குறதில்ல. வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மிஷினில் உட்காருவேன். நீங்களுமே வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு வந்து நான் தைக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நான் ஆட் பண்ணணுமா வேண்டாமான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு வந்து ஏதாவது இந்த விஷயம் வந்து ஆட் பண்ணணுக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. நான் வந்து டெய்லரிங் இல்லாமல் மற்ற எல்லாத்தையுமே ஷூட் பண்ணுறதுனால எனக்கு வந்து எது எடுக்கணும், எதை வந்து ஷூட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது தெரியுது, அதாவது இது வேணும்க்கா, இந்த இடம் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் அதையுமே வந்து வீடியோவாக எடுத்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோலேருந்து போடுறேன். இந்த வீடியோவில் நிறைய மிஸ்டேக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சில இது வந்து என்னால் வந்து கரெக்டாக எடுக்க முடியல, எனக்கு அது தெரியல. ஆனால் போக போக வந்து கண்டிப்பாக பழகிடுவேன். நீங்களுமே வந்து கீழே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது உங்ககிட்ட சஜஷன் இருக்குது, இந்த விஷயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க, எனக்கு வந்து இதுவும் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதையுமே ஆட் பண்ணிக்கிறேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் இப்போ 10 மணிக்கு உட்காந்துருக்கேன் அப்படின்னா பக்கத்தில் வந்து எப்போவுமே தண்ணி பாட்டில் மட்டும் வச்சுருப்பேன். ஏன்னா எந்திரிச்சு நடமாடணும் அப்படின்னா தைக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி நீங்கள் வந்து பக்கத்துலேயே தண்ணியும் வச்சுக்கோங்க. ஏன்னா மிஷின் கிட்ட தண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து மறந்துட்டா கூட அதை எடுத்து நம்ம பார்க்கும்போது குடிப்போம். அதனால தான், ஏன்னா தண்ணி குடிக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம வந்து உட்காந்தே தைக்கிறதுனால சூடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உடம்பையுமே கண்டிப்பாக பார்த்துக்கணும். நீங்களுமே வந்து இன்றைக்கி எத்தனை ப்ளவுஸ் தைக்கிறதுக்காக எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதையுமே கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, நான் வந்து டெய்லி வீடியோ போடும்போது கூட எனக்கு வந்து பெருசாக தெரியாது. ப்ளவுஸை வந்து வீடியோ எடுத்து போடும்போது ஃபுல் டேயும் வந்து வீடியோ எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப டைம் ஆகுற மாதிரி இருக்குது. நான் எதை எடுத்தேன், எதை எடுக்கலை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு எப்படி எடுக்கணும்னு தெரியல. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கண்டிப்பாக கற்றுக்கிறேன். இனிமேல் வர வீடியோவில் வந்து சில விஷயங்களை ஆட் பண்ணி நான் வந்து வீடியோ எடுத்துக்கிறேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு சிலர் வந்து நினைப்பாங்க, இவங்க என்ன வீடியோ எடுத்து போடுறாங்க, இது என்ன பெரிய வேலையா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சுது, டெய்லி ரொட்டீன் போடுறவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, டெய்லி எப்படி வீடியோ எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். அதுக்காக டெய்லரிங் வீடியோ போடுறது ஈஸி அப்படிங்கிறதும் நான் சொல்ல வரல. இதுவும் கஷ்டம்தான். இது வந்து பழகிட்டு அப்படிங்கிறதுனால எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் அது வந்து இப்போ ஃபஸ்ட் டே பண்ணுறதுனால ரொம்ப வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கு எது வந்து கரெக்டாக பண்ணுறது அப்படிங்கிறதுமே தெரியல. இதில் ஏதாவது தப்பு இருக்குது, இல்லை இதில் இந்த விஷயத்த மாற்றிக்கோங்கக்கா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். இனிமேலேருந்து வந்து நம்மளோட டெய்லி ரொட்டீன் வீடியோ டெய்லியுமே வர ஆரம்பிச்சிரும். இந்த வீடியோ எடுத்த மறுநாள் வந்து நான் ஹாஸ்பிட்டல் போகிற வேலை இருந்தது அப்படிங்கிறனால நான் வீடியோ எடுக்கலை. அதுக்கு அடுத்த நாள்லேருந்து நமக்கு வீடியோ வந்து வரும். ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி இதை பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது நிறைய தடங்கள் வரும். அதில் இந்த வீடியோ எடுக்கிறதுல நான் யோசித்தேன். ஏன்னா இந்த வீடியோ எடுத்து வச்சுட்டு மறுநாள் வந்து எனக்கு என்னென்னா, என்னோட ரிலேஷன் ஒருத்தங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. நான் அதை யோசிக்கவே இல்லை. நான் வந்து அப்படி ஒன்று வரும் அப்படின்னு, நம்ம கரெக்டாக டெய்லி ஒரு வீடியோ போடணும், டெய்லி நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத போட்டால் அவங்களுக்குமே ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தேன். நம்ம ஒன்று பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணால் மட்டும் எங்கே இருந்தால் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருமோ தெரியாது. ஏதாவது வந்து கடைசியில் நம்ம வந்து ரெகுலராக அந்த போடுற விஷயத்த வந்து
வந்து கொஞ்சம் தடை பண்ணுறதுக்கு எல்லாம் வரும். ஆனாலும் அதை தாண்டி நம்ம வந்து வீடியோ போடணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து என்னையே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன். இந்த விஷயம்னு இல்லை, நிறைய பேர் வந்து இன்னையிலேருந்து நான் தைக்கணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி எழுதிலாம் வச்சு நான் இன்னைக்கு இத்தனை ப்ளவுஸ் தைக்கணும் அப்படிலாம் யோசிப்பாங்க. திடீர்னு வேறு ஏதாவது வேலை வந்துடும், நம்ம போகிற மாதிரி இருக்கும். அது எல்லாருக்குமே நடக்கிற விஷயம்தான். அதுக்காக நம்ம வந்து உடஞ்சி போய் உட்காந்துட்டு என்னடா நம்ம ஸ்டார்ட் பண்ணாலே இப்படி ஆயிடுது, நம்ம ஸ்டார்ட் பண்ணால் வேறு ஏதாவது வேலை வந்துடுது, நம்ம போயிடுறோம், தைக்க முடியல, நம்மளால் வந்து இதை பண்ணவே முடியாது அப்படின்னு யோசிக்காமல் அதுக்கப்புறமும் நம்ம அந்த வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசில் என்ன இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து கண்டினியூஸாக பண்ண முடியும். நம்ம வேலை செய்யும்போது என்ன தடை வந்தாலும் அதை வந்து ஒரு பொருட்டாக எடுத்துக்காம அதையும் தாண்டி நம்ம வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஜெயிக்க முடியும். அதே மாதிரி நீங்களுமே வந்து மேக்ஸிமம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டில் வேலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் ஒரு 11 மணிக்காவது உட்கார்ற மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அன்னன்னைக்கு வேலையை வந்து கரெக்டாக அன்னன்னைக்கு பண்ண முடியும். இந்த சுடிதார் வந்து தச்சிட்டு இருக்கும்போதே வந்து ஒரு 2 ஃபோன் கால் கிட்ட வந்துருச்சு. அவங்களுக்குமே பேசிட்டு அவங்க ப்ளவுஸ் கொண்டு வரேன், வீட்டில் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள ஒரு 10 ஃபோன் கால் வரும். யாராவது 2 பேர் வீட்டுக்கு வருவாங்க, அவங்களுக்கு நம்ம வந்து பதில் சொல்லணும். அவங்களுக்கு ப்ளவுஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது, தச்சு வச்சுருக்கோம் அப்படின்னா வாங்க வருவாங்க, அவங்ககிட்ட அமௌண்ட் வாங்கணும். இந்த எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் நானுமே உட்காந்து தைக்கிறேன். எப்போவுமே வந்து தைக்கிறது மட்டும்தான் நம்ம வேலையா அப்படின்னு கிடையாது. நம்ம தச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வேலைலாம் நடந்துகிட்டு தான் இருக்கும். இதுக்கு இடையில வந்து யாராவது சாரியை வந்து ஓரம் வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க, அவசரமாக வேணும்னு கேட்பாங்க. அதுக்கப்புறமா சுடிதாரை வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்சு கொடுங்கக்கா, நான் அவசரமாக வெளியே போக வேண்டியது இருக்குது அப்படிம்பாங்க. இது எல்லாமே நடக்கும். இதுக்கு இடையில தான் நம்ம தைப்போம். இது எதையுமே வந்து நம்ம நோன்னு சிலவர்கிட்ட சொல்லவும் முடியாது, அதனால் பண்ணி தான் கொடுத்தாகணும். இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து தாண்டி தான் நம்ம தைக்க முடியும். இதெல்லாம் வந்து பிகினருங்களுக்கு கொஞ்சம் வந்து புதுசாக இருக்கும். நம்ம ஒரு நூல் எடுத்து போட்டிருக்கோம், இப்போ தாண்டா போட்டிருக்கோம், அதுக்குள்ளே இவங்க வந்து இதை தைச்சுதான்னு கேட்குறாங்க, நம்ம நூல் மாற்றணும் இப்படிங்கிற மாதிரி பிரச்சனைலாம் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் வந்து கடந்து தான் நம்ம வந்து தொழில் பண்ண முடியும். நீங்களுமே வந்து இன்னைக்கு எத்தனை ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க, எந்த ப்ளவுஸ்லாம் தைக்கிறீங்க அப்படிங்கிறதுமே கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்தடுத்த நாள் போடுற வீடியோவில் வந்து என்னோடய வீடியோவில் வந்து எதை ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து அதை மாற்றி கரெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து வீடியோவை போடுறேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே எல்லாமே தெரியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல வந்து தப்பு வரும், ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். அதை வந்து சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அது பிரச்சனையே கிடையாது. நம்ம வந்து இல்லை எனக்கு இது வராது அப்படின்னு விட்டுட்டோம் அப்படின்னா அது கடைசி வரைக்கும் நமக்கு வராமே போயிடும். அதனால் நீங்கள் ப்ளவுஸ் தைச்சாலும் சரி, இல்லை சுடிதார் தைச்சாலும் சரி, எது தைச்சாலுமே வந்து ஏதாவது ஒரு குறை வருது அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்களே வந்து கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து உங்களுக்கு நல்லது. இன்னொன்று, நீங்கள் வந்து தைக்க உட்காந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி விஷயம் எதுவுமே வந்து நீங்கள் யோசிக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டே இருக்கணும். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து ஃபோன் பேசிகிட்டே வந்து தைப்பீங்க. ஒரு சிலருக்கு வந்து அது பழக்கமாயிருக்கும், அதில் தப்பு எதுவும் வராது, அப்போ பிரச்சனை இல்லை. ஏதாவது மிஸ்டேக் வருது, இதனால நமக்கு மிஸ்டேக் வருதா அப்படிங்கிறத கவனம் இல்லாமல் தைச்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனை ஆயிரும். அதனால் மேக்ஸிமம் வந்து தைக்கும்போது தைக்கிற விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி தைங்க. கஸ்டமர் கால் பண்ணாங்க அப்படின்னா பேசிட்டு அதுக்கப்புறமா உட்காந்து தைங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் நீங்கள் ஒவ்வொரு விஷயமுமே பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக வந்து அவங்க அளவு ப்ளவுஸோ இல்லை அளவு சுடிதாரோ கொடுத்ததை ஒரு தடவைக்கு 2 தடவை இப்படி செக் பண்ணி தைச்சிட்டிங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து தப்பு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம தைக்கும் போதே வந்து நம்ம கையில் கஸ்டமர் கையில் கொடுக்கும்போதே நம்ம கரெக்டாக இருக்கா எல்லாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நம்ம ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அதை பிரிச்சுட்டு திரும்ப சரி பண்ணிவிட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் ஒவ்வொரு விஷயமும் தைக்கும் போதும் கண்டிப்பாக வந்து நீங்கள் அளந்துக்கோங்க. அளந்து தைக்கிறது தான் ரொம்ப நல்லது. அளவு ப்ளவுஸ் வந்து உங்கள் கையில் இருக்க போது அதை வச்சு அளந்து தைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக அதில் என்ன இருக்கோ அது அப்படியே வந்துடும். கரெக்டாக வந்து 1:20 ஆகிட்டு இடையில வந்து ஒரு கஸ்டமரும் வந்திருந்தாங்க. அவங்களும் ப்ளவுஸ் கொடுத்துட்டு பேசிட்டு போனாங்க. அதனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தைச்சி முடிச்சாச்சு. தைச்சி முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இது எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டு சாப்பிட போகணும். ஃபஸ்ட்டு வந்து ஷால் எல்லாத்தையும் மடித்து வைக்கிறேன். அதுக்கப்புறம் டாப்பை மடிச்சுட்டு அதுக்கப்புறமா மடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஒன்றா வந்து மடித்து எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா அந்தந்த இதில் வந்து அப்பப்போ தைச்சிட்டு அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தைக்கிறதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் எப்போவுமே வந்து ஒருத்தங்களுக்கு முடிச்சிட்டேன் அப்படின்னா அது எல்லாத்தையுமே எடுத்து ப்ராப்பராக மடித்து வச்சுட்டு அதுக்கு அடுத்து தான் நான் வந்து மற்றதை எல்லாத்தையும் எடுத்து திரும்ப தைக்க ஆரம்பிப்பேன். அது வந்து எனக்கு ஒருத்தவங்களுக்குள்ளது இன்னொருத்தவங்களுக்குள்ளது குழப்பாமல் இருக்கும். இன்னொன்று கொஞ்சம் நீட்டாக இருந்தால் கொஞ்சம் தைக்கிறதுக்கு வந்து சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிப்பேன். அதனால தான் நம்ம வந்து மேக்ஸிமம் அயர்ன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நான் வந்து அயர்ன் பண்ணி கொடுப்பேன். இது வந்து அயர்ன் பண்ணுற அளவுக்கு இல்லை, கசங்கலை. அதனால் நான் கைட்டியே வந்து தேய்ச்சி விட்டு நான் வந்து மடித்து எடுத்துக்கிட்டேன். இந்த கஸ்டமர் வந்து இன்னும் வரல, 1 மணிக்கு வரேன்னாங்க, இன்னும் வரல. நான் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறத. வாரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, இனிமேல் தான் வருவாங்க.
இந்த இதை வந்து முடிச்சு நான் எடுத்து வச்சுட்டு அவங்க பையிலையும் நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா அவங்க அளவுக்குள்ளது எல்லாமே வந்து நான் கரெக்டாக எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா எதுக்குள்ளதும் எதோடதையும் நம்ம வந்து மாற்றிடக்கூடாது. அதுக்காக தான் மெயினாக வந்து அந்தந்த ப்ளவுஸை வந்து தச்சு முடிச்சுட்டு அந்தந்த இடத்துல வந்து பையில் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மாறி போகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. அதுக்கப்புறமா கீழே இருக்க குப்பை எல்லாத்தையுமே, அதாவது மீதி வேஸ்ட் இருக்கும்ல கட் பண்ணி போட்டது, இது எல்லாமே வந்து நான் தைக்க உடனே எடுத்துருவேன். எடுத்துட்டு திரும்ப அடுத்து தைக்கும்போது அடுத்தது தான் வரும். இப்படி தான் நான் எப்பவுமே வந்து வச்சிருப்பேன். அதனால கொஞ்சம் வந்து நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் கூட என்கிட்ட கேட்பீங்க, அக்கா தச்சு முடிச்சுட்டு எப்படிக்கா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு. இதுதான் ரீசன். நான் ஒன்று தச்சு முடிச்சோன்னா அதுக்குள்ளே எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அடுத்தது அதுக்கப்புறம் தான் தைக்க உட்காருவேன். இப்படி தான் என்னோடது வரும். இன்னைக்கு வந்து இந்த 2 ப்ளவுஸ் அடுத்து தைக்கணும். அதை நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்படி தான் வந்து நான் ரெகுலராகவே வந்து தைக்கிறது. இப்போ வந்து மணி 3:15 ஆகுது. இந்த டைமில் வந்து நான் வந்து துணியெல்லாம் எடுத்துட்டு மேலே துணியை காய போட்டிருக்கேன். அதெல்லாம் எடுத்துட்டு அதை மடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தைக்க முடியும். அதனால் இதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். கஸ்டமருமே வாங்கிட்டு போயிட்டாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.